நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பு போட மாட்டேன்னு சொன்னீங்களா? அப்போ மேடையில் நயனார்கிட்ட சொல்ல வேண்டியதானே, திமுக ஆட்சியை அகற்றிட்டு தான் செருப்பு போடுவேன் நான். தொடக்கம் முதல் கடைசி வரை அண்ணாமலையோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ராமா. கமலாலயத்தில் மேனேஜராக இருந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி நினச்சி, கமலாலயத்தில் மேனேஜராக இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போய் சோதனைலாம் தொடங்கணுன்னு, சார் இங்கே வேலை பார்க்குறான்னு சொன்னேன், திரும்ப ஓடு. சோதனை முடிஞ்சு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா? டெல்லி தெரிஞ்சுதான் திமுக ஆட்சியை அகற்றிட்டீங்க, உங்ககிட்ட என்ன திட்டம் வச்சுக்கணும், உனக்கு என்னையா? நிருபர் கேட்டதான் அமித்ஷா, அம்கோ பார்ட்டி சலானேதோ, எங்களை கட்சி நடத்த விடுமா, எங்களுக்கு தெரியும் மூட்டுருன்ற அர்த்தம். எங்கள் கட்சியில் அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும், மூட்டுரு. இது தொடர்பாகவே திரு அண்ணாமலை அவர்கள் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் பேசியிருக்காரு, அது பேசிடலாமா? தாராளமாக பேசலாம். ஆனால் நான் கூட்டணிக்குள்ளே நான் போக விரும்பலிங்கன்னா என்ன அப்படின்னு நான் அதுக்குள்ளே போனால் அது இல்லை. பட் தலைவர்கள் இருக்கிறாங்க, பேசி முடிவெடுக்கட்டும். என்னை பொறுத்த வரைக்குங்கன்னா ஒரு வலுவான கூட்டணி திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லைங்கண்ணா. வலிமைங்கிறது என்னங்கண்ணா, வெறும் எண்ணிக்கை வலிமையா? ஸோ என்னை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்தி விட்டு நாம் என்ன ஆட்சி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத மக்கள் கேட்குறாங்க. இன்றைக்கி மக்கள் கேட்குறாங்க. ஸோ திமுக வீட்டுக்கு அனுப்புறீங்க, சரி, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சட்டம் ஒழுங்கு எப்படி சரி பண்ண போகிறீங்க? விஷன் கேட்குறாங்க. மக்களை பொறுத்தவரை தே வாண்ட் அ விஷன். அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை உங்கள் கையில் கொடுத்தா என்ன செய்ய போகிறீங்க? அதற்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதை நாங்கள் செய்வோம், அது செய்வோம். அதனால் என்னை பொறுத்தவரை 2026 தேர்தல் என்பது எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கா. திமுக சைடில் இத்தனை கட்சி இருந்தாங்க, இந்த பக்கம் இத்தனை கட்சி இருந்தாங்கன்னு இருக்காதுங்கண்ணா. மக்கள் திமுகவை வெளியே எடுக்கணும்னா யார் எங்களுக்கு இதைவிட மோசமான ஆட்சின்னு சொல்றீங்க, இதை விட சிறப்பாக யார் கொடுப்பீங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு பேச்சு. ஆனால் நான் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறத நான் நம்பலிங்கண்ணா. திமுகவை வீழ்த்தி விட்டு சிறப்பான ஆட்சியை கொடுப்பதற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிற வார்த்தையில தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி நம்புது, அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் எல்லா கட்சியும் நம்புது நான் நினைக்கிறேங்க. திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லி இருக்காரு, அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணியான்றது இங்கே விஷயம் கிடையாது, என்ன மாதிரி ஆட்சி கொடுக்க போறாங்க, இவங்களுக்கு என்ன விஷன் இருக்கு, இப்படிலாம் சொல்கிறாரு. 2 பேரும் கூட்டணிக்கு போயிட்டாங்க, அவங்க 2 பேரும் கேடர்ஸ் வந்து ஜெல் ஆகணும் அப்படின்ற மாதிரி விவகாரத்தெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பேசுகிறாருன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் அப்படின்னா இது இந்த ப்ரெஸ் மீட்டோடது என்னது சார்? அது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடாது என்பதற்கு தான் அந்த ப்ரெஸ் மீட்டோட அடிநாதம். நீங்கள் சமூக வலைத்தளங்களை கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறீர்களா என்று எனக்கு தெரியாது. நயினார் நாகேந்திரன் தலைவரானதில் இருந்து அண்ணாமலையை போல வருமா என்ற பேச்சு சமூக வலைத்தளங்களில் உலவுகிறதா இல்லையா? அண்ணாமலை வார் ரூம்ன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? காயத்ரி கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க. காயத்ரி இன்டர்வியூ எடுத்தால் அதை பற்றி தான் பேசுவாங்க. அண்ணாமலை அவர்கள் தமிழக பிஜேபி தலைவர் ஆனதிலிருந்து அண்ணாமலைக்கென்று வழக்கமாக கட்சி தான் வார் ரூம் வச்சுருக்கோம், அண்ணாமலைக்கென்று ஒரு வார் ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் வார் ரூமை பற்றி முதலில் நான் தான் செய்தியை பிரேக் பண்ணேன். அண்ணா நகரில் சுரானா குழுமத்தை சேர்ந்தவர்களுக்கு சொந்தமான ஒரு கட்டிடத்தில் திரு அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் செயல்பட தொடங்கியது. திரு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் IPS அதிகாரியாக இருந்த போதே இந்த நாடகங்களை எல்லாம் தொடங்கிவிட்டார். ஜீப்பில் போயிட்டுருப்பார். போயிட்டுருக்கும்போது யாராவது ஒரு கப்பல் வண்டி பஞ்சராக இருக்கும், நின்றுட்டுருப்பாங்க. டிரைவர்கிட்ட சொல்லி அந்த ஸ்டெப்னி மாற்றி கொடுப்பாங்க, முடிஞ்சு போச்சு. இவரே போய் நின்று ஸ்டெப்னி மாற்றுவார். டிரைவருக்கு வேலை அதை வீடியோ எடுக்கணும். நள்ளிரவில் சிக்கி தவித்த தம்பதியினருக்கு கார் டயரை மாற்றி உதவி செய்த IPS அதிகாரி என்று கன்னடத்தில் மாట్లాடும் கன்னட ஊடகங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லை அவருக்கு அதையும் சொல்கிறாங்க, யார் வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்த தமிழ்நாடு பாஜக தலைவராக வரீங்க, பிஎல் சந்தோஷ் தான் பார்த்து இந்த மாதிரி ட்ராமா போடுறவங்கலாம் பிஜேபியில் இருக்கணுங்க, வெளில என்னையா பண்ணிருக்க என்று துபாயோ இங்கே ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் தான் அவருக்கு அமித்ஷாவை சந்திக்கிறார். அப்போது நான் இந்த மாதிரி வரணும் என்று சொன்னோம். அண்ணாமலைக்கு உள்ளபடியாக தனது மனதில் தன்னை ஒரு பிரதமர் மெட்டீரியலாக அவர் கன்சிடர் பண்ணுறார். தவறு இல்லை, அது எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். பிஜேபிக்கு தொடக்கத்தில் இவரை நேரடியாக தமிழக பாஜக தலைவராக இன்டெக்ட் பண்ணணுன்ட்டு ஐடியா இல்லை. பிஜேபி முதல்ல இவரை ரஜினி கட்சிக்கு தள்ளி விடணுன்றது தான் பிளான். அப்போது யாரை பிஜேபி திரு டாக்டர் முருகன் அவர்களுக்கு பிறகு யாரை பிஜேபி தலைவராக போடலாம் என்று RSS இப்போ பரிசீலித்து கொண்டிருக்கிறது.
2 பேரின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டன. 2 பேர் ரேஸில் இருக்காங்க. ஒன்று திரு அண்ணாமலை, இன்னொன்று திரு மாரிதாஸ். மாரிதாஸ் யூடியூப்பில் பிரபலமானவர். ஸோ அவர் வந்து இளைஞர்களை ஈர்ப்பார்னு ஆர்எஸ்எஸ் ரெண்டையும் கன்சிடர் பண்ணும்போது முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்ற அடிப்படையில் திரு அண்ணாமலை அவர்களோட பேர் இன்னைக்கு வரைக்கும் மாரிதாஸ் அண்ணாமலை திட்டிட்டு தான் கவனிச்சிருக்கீங்களா? ஆமா காண்டு. அந்த ரெய்டு வந்தது இல்லை சார், அவங்களுடைய உறவு அண்ணாமலை அவர்களுடைய உறவுக்கார வீட்டுக்கு, அதை வந்து பிரேக் பண்ணது இவர். உடனே அடுத்த நாள் வந்து எல்லாரும் இப்போ இந்த கனெக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? 2 பேருக்கும் இன்புட் கொடுக்குறது பிஜேபி தான், ஆர்எஸ்எஸ் தான். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இனிமேல் நான் அண்ணாமலை சம்பந்தமான எந்த ஒரு வீடியோவும் போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு ஏன் போட்டார்? இன்புட் யார் கொடுத்தது? ஸோ திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே அந்த கான்ஸ்டபிளை வச்சு வீடியோ எடுக்க வச்சார். இங்கே அரசியலுக்கு வந்த பிறகு கான்ஸ்டபிள் வந்து வீடியோ எடுப்பார். ஸோ இந்த வீடியோ எடுப்பது, ரீல்ஸ் போடுறது, சோஷியல் மீடியாவில் அண்ணாமலை ஆர்மி என்றெல்லாம் ஹேண்டில்கள் எல்லாம் தொடங்குவது, இதற்கென்று ஒரு வார் ரூம் வேண்டும். ஸோ அண்ணா நகரில் தொடக்கத்தில் திரு சுரானா அவர்களின் சொந்தமான கட்டிடத்தில் அவர் கொடுக்குறார். சுரானாவுக்கு என்ன சிக்கல் என்றால், சுரானா குழுமம் 3600 சொச்சம் கோடி தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கு பட்டை நாமம் சாத்திய குடும்பம். அந்த குடும்பம் அவங்களுக்கு அண்ணாமலைக்கு வார் ரூம் ஏற்பாடு பண்ணி அதுக்கு சம்பளம் கொடுத்து, கட்டடத்தை ஃப்ரீயாக கொடுத்து, அங்கே வேலை செய்கிறவங்களுக்குலாம் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தா நம்ம ஈடி கேஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் என்று அவர்களுக்கு ஒரு எண்ணம். அதுபோலெல்லாம் அவ்வளவு எளிதாக ஈடி வழக்குகளில் தப்பிப்பது கிடையாது என்று எனக்கு தெரிந்து இப்போது வரை 4 ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. சுரானா குடும்பத் தலைவர் யாரோ ஒருத்தவங்க வந்து சிறையில் இருந்தாங்க. அப்போது அது சம்பந்தம் நம்ம பேசியிருக்கேன் சார். பேசியிருக்கோம். தினேஷ் சந்த் சுரானா அவர் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ணார் சிறையில் இருந்து. எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு இன்டர்வியூ நேர்காணலில் பேசணும். நம்ம என்ன இது நடந்து கொண்டிருக்குது. அப்புறம் அந்த கட்டிடம் அண்ணா நகரிலிருந்து ஒரு ஜெயிலுக்கு போனவொடனே கட்டடத்தை காலி பண்ணிட்டான், நான் ஜெயிலுக்கு போயிட்டேன், காப்பாற்ற மாட்டேங்கிறேன் என்று இப்போது டிவிஹெச் கட்டிடம், அடையாறில் டிவிஹெச் கட்டிடத்திற்கு பக்கத்தில் அந்த குழு போய்விட்டது. ஒரு 60 பேர் அங்கே வேலை செய்கிறார்கள். வெளிநாடுகளில் இருப்பவர்களும் இதில் அடக்கம். அவங்களுக்கு இந்த அண்ணாமலை ஆர்மி அப்படி இப்படின்ட்டு ஒரு 10-20 ஒரு 100 ஹேண்டில்ஸை வச்சுக்கிட்டு எதை எடுத்தாலும் அண்ணாமலை ஆர்மியை ட்ரெண்டு பண்ணுறது. இவர் உதயநிதி திட்டான பார்த்தீர்களா அண்ணாமலை எப்படி ஹீரோ என்று சொல்வது. இதெல்லாம் பண்ணி அண்ணாமலை இதை நம்ப ஆரம்பிச்சிட்டார். ஓஹோ, நம்ம உண்மையிலே பிரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் தான் போல இருக்குது. சோஷியல் மீடியாவில் நாம் தான் இவ்வளவு ஆதிக்கம் செலுத்துகிறோம் என்றால் நாமளை தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கவே முடியாது என்று அவருக்கு தோன்றிய எண்ணத்தின் நீட்சி தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை நான் முதல்வராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன், காலில் விழுந்தவர், ஊர்ந்து சென்றவர், நான் படிச்சுட்டு வந்தவன், அவருக்கு என்ன தகுதி இருக்குது என்னை பற்றி பேசுறதுக்கு என்று சொன்னது. இப்போ இந்த வார் ரூம் நடத்துறதுக்கு பணம் வேணும் இல்லை? வார் ரூம் நடத்துறதுக்கு சும்மா போடுவாங்க. அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை வாழ்க கழுகன்னா 1 நாள் போடுவான், 2 நாள் போடுவான், தினமும் போடணுன்னா, அதுவும் எவ்வளோ ஹேண்டில் பாட்ஸ் வச்சு போடணுன்னா பணம் செலவாகும். எங்கேருந்து வரும் பணம்? முதல்ல பார்ட்டி ஃபண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்களா சார்? அண்ணாமலை முதல்ல இருந்தே இவர் தான் ஃபண்ட் பண்ணாரு. பார்ட்டிக்கு ஃபண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஃபண்ட் பண்ணுமா? அந்த அண்ணா நகர் அலுவலகத்தை திறந்து வைத்தது பிஎல் சந்தோஷ். அப்போ அவங்க எல்லாருமே இவர் அடுத்தது நம்ம இவரை க்ரூம் பண்ணி டெல்லிக்கு மோடிஜிக்கு பிறகு இவர் கொண்டு போகலான்ட்டுலாம் ஐடியாலாம் இருந்துச்சு அவங்களுக்கு. இன்று பிஎல் சந்தோஷ் தலையில் அடித்து கொள்கிறார். பெருச்சாலி எடுத்து கட்டுச்சோத்தில் வச்சுட்டேன். ஸோ நம்மளை யாருமே வீழ்த்த முடியாத சக்தி என்று திரு அண்ணாமலை அவர்களை கருத தொடங்குகிறார். அண்டு இந்த மோடிக்கு வந்து ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருந்து வந்தோம். இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிகாரி, அவருக்கு பிடித்த அதிகாரி ஓய்வு பெற்றா எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டெல்லியிலே இன்றைக்கி பியூரோக்ராட்ஸ் ஆட்சி தான். ஸோ அதிகாரிகளை ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஒரு அதிகாரி அமைச்சராக ஆக்கி விட்டார். அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஸோ அந்த அடிப்படையில் தமிழக பாஜக தலைவர்கள் அத்தனை பேரும் சார் கட்சியெலாம் வளரல சார், சோஷியல் மீடியாவில் தான் சார் வளர்ந்துருக்கு, ஒரு வார் ரூமை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சார், கீழே ஓட்டு இல்லை சார்னு சொல்லும் போதெல்லாம் இவர் அண்ணாமலை போய் நம்ம ஒரு 10 தொகுதியில் ஜெயிச்சிடலாம், அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று அதிமுகவே கூட்டணியில் இருந்து பிச்சுக்கிட்டு போகக்கூடிய வேலையெல்லாம் செய்ய தொடங்குறார். இதான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இதே பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு. செல்வி ஜெயலலிதா பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் இவங்க திட்டி பேசியிருந்தா சும்மா இருப்பாங்களா? அவங்கள புஷ் பண்ணுறாரு.
முதலமைச்சர் அண்ணா முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்றதை நம்ம அந்த தேர்தல் நேரத்தில் நம்ம பிஜேபி முடிவு பண்ணுங்கண்ணா. இங்கே இவ்வளோ பெரிய கட்சி இருக்குது, நீ சோஷியல் மீடியாவில் கட்சி நடத்திட்டு இருக்க. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை சார். ஈரோடு கிழக்கில் வந்து நாங்கள் தான் முடிவு, நாங்கள் தான் நிற்போம் அப்படின்னு சொன்னதான் என்னால் தாங்கிக்க முடியல. தேர்தல் இன்னொன்று பை எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே தேர்தல் பணிக்குழு போட்டாங்க பிஜேபி, நம்ம நின்று ஜெயிக்கிற மாதிரி. கடைசி வரைக்கும் ஆதரவு கொடுக்கல. அப்புறம் தான் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி பேர் மாற்றின பிறகு ஐயோ என்னங்க பேர் எடுத்துட்டீங்க, மோடி படத்தை எடுத்துட்டீங்க, என்னோட அவருக்கு வேலை தெரியுது பாருங்கள், எடுப்பு படத்தை. என்னையா வந்தாங்களா? வந்தாங்க சார், கெஞ்சுறாங்க படத்தை வைக்க சொல்லி வை. அப்போ பன்னீரை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. பன்னீர் நான் கேண்டிடேட் போடுவேன், பன்னீர் ஒரு கேண்டிடேட் ஒருத்தர் கும்பிட்டுட்டு சுற்றுவாது ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ இதுக்கு ஃபண்டு வேணும், எங்கே இருந்து வரோம் சொல்லுங்கள் வாரம் நடத்துறதுக்கு. இன்னொன்று நீங்கள் பிஎம்ஏடியில் முடிவு பண்ணிட்டீங்க, நாளை பின்ன தேர்தலுக்கு சந்திக்க ஃபண்டு வேணுமா? எங்கே வரும் சொல்லுங்கள். அது கேட்டிருப்பாரு போய் ஃபண்டு கொடு. திமுக தான் அந்த ஃபண்டு பண்ணுறது, திமுக தான் பண்ணுச்சு. வேற அவங்களுக்கு என்ன, அவங்க ஏன் சார் பண்ணுறாங்க? இப்போ வரைக்கும் கூட்டணி எடுத்து விட்டுருக்காரா? பிஜேபி அதிமுகவும் 24 கூட்டணியில் இருந்துச்சுன்னா ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்களா? பாமக எல்லோரும் இருந்தாங்கன்னா 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாமா? உடச்சார கூட்டணியா டெலிவரி பண்ணாரா? அதுக்கு செலவு பண்ணக்கூடாதா? தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் தெரிந்துதான் அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மாலதி குறிப்பிட்டாங்க. பாமக வரக்கூடாதுன்னா, ஒருவேளை பாமக கூட்டணி அதிமுக வச்சாவே ஒரு 10 கிட்ட ஜெயிச்சிருப்பாங்கன்னு வச்சிங்களேன், அதுவே வந்து அவங்களுக்கு லாபமாக இருந்திருக்கும் பாஜக. அப்படின்னா இந்த ஒரு மைனாரிட்டி ஆட்சி என்ற அவப்பெயர் சுமக்க வேண்டாம்ல. 400 அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மைத்துனர் சிவகுமார் பெயரில் நடத்தி கொண்டிருந்த செங்கல் உற்பத்தி தொழிற்சாலையில் வருமான வரித்துறை சோதனை நடந்ததா? எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டு பிஜேபியோட ஸ்டேட்டு பிரசிடென்ட் சொந்த மச்சின வீட்டில் க்ளோஸ் ரிலேட்டிவ் வீட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி போய் சர்ச் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயும் நடக்காது. இவர் வேறு ஒரு நிறுவனத்தில் சோதனை செய்யும்போது அந்த நிறுவனம் கமலாலயத்தில் மேனேஜராக இருந்தவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி நினச்சி கமலாலயத்தில் மேனேஜராக இருக்கிற ஒருத்தர் வீட்டுக்கு போய் சோதனைலாம் தொடங்கணுன்னு, சார் இங்கே வேலை பார்க்குறான்னு சொன்னேன், திரும்ப 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 ஓடு. சோதனை முடிஞ்சு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களா? டெல்லி தெரிஞ்சுதான் அனுப்பிச்சு. கேடி ராகவன் யார் காலி பண்ணது? அண்ணாமலை. ஞாபகம் இருக்கா? கேடி ராகவன் மட்டும் இல்லை, பாஜக தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு பிஜேபி தலைவர் சொன்னது, தலைவரே அண்ணாமலையை எதுவுமே பண்ண முடியாது தலைவர், ஹி ஹேஸ் தி ஹேண்ட் ஆஃப் மோடி ஆன் இஸ் ஹெட். 24 தேர்தல் முடிஞ்ச உடனே தான் மோடி அமித்ஷாவும் இங்கே மற்றவங்கெல்லாம் சொன்னது கரெக்டு தான் போல் இருக்குது, என்னன்னு விசாரிப்போம் என்று விசாரிக்க தொடங்கினால் வண்டி வண்டியாக வருகிறது. இப்போ இந்த நயினார் நாகேந்திரன் நியமிக்கப்பட்டதும் இவர் போய் இமயமலையில் தவறுகிறதா ஒரு ஃபோட்டோ வந்துச்சு, இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? பார்த்தேன். உத்தராகண்ட் போனார். கூட யார் போனது தெரியுமா? காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக இருந்து கொண்டு உதயநிதிக்கு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சுனில் கனகலும் இவரும் தான் சென்றார்கள். இவர் ஐபிஎஸ் அதிகாரி இருக்கும்போதுலேருந்து சுனில் ஃப்ரெண்டு. கர்நாடகா. சுனில் கர்நாடகா தான். சுனில் தான் சென்றார் கூட. இப்போ சுனில் ஆப்ரேட் பண்ண மாட்டாரா? இப்போ இந்த அலையன்ஸ் இப்போ தான் ஜெல் ஆகிட்டு ஓரளவுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் கொஞ்சம் அது எப்படிப்பா என்னப்பா பிஜேபி அதிமுகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, சரி இன்றைக்கி சேர்த்து போட்டுடலான்ட்டு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இது கெடுக்கணும்ல. இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார், திமுக ஆட்சியை ஒழிக்கிறதுக்காக நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். அது வரேன் ஒன்றுடன் பேசல. இன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பு தமிழக பாஜக தலைமை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பாகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும். எல்லா மாவட்டத்திலையும் தீவிரவாதத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். இந்த கட்சியோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தீவிரவாதத்தை கண்டித்து பாகல்காம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கார். ஈரோட்டில் மட்டும் அங்கே அந்த வயதான தம்பதியின் இரட்டை கொலை சம்மந்தமான ஆர்ப்பாட்டம், அண்ணாமலை படத்தை போட்டு அண்ணாமலை தலைமையில் ஆர்ப்பாட்டம், நயினார் நாகேந்திரன் படம் போட்டு போஸ்ட் பார்க்கல நான் ஆர்ப்பாட்டம். இதெல்லாம் வாரம் ஏற்பாடு பண்ணுறது. அங்கே ஏற்பாடு பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் பேசின ஸ்பீச் எங்கேயாவது பார்த்தியா நீ? இவர் பேசின ஸ்பீச் வைரல் ஆகுதா? அவர் நயினார் நாகேந்திரன் ஃபன் பண்ணல போல். நீங்கள் தான் சூதுவாக இருந்துக்கணும். நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். அவருக்கு வார் ரூம் வைக்க தெரியுது, நீங்கள் வார் ரூம் வைக்க வேணாமா? உங்களுக்காக வார் ரூம் வைக்க வேணும், கட்சிக்காக ப்ரெஸ் மீட்னாச்சும் வெளில வரணும்ல. இன்னொன்று, கட்சி ஒட்டு மொத்தமாக அந்த பாகல்காம் தீவிரவாத சம்பவத்தை ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணுற, எதுக்கு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணார் அண்ணாமலை சொல்லுங்கள்? அப்போ தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டை திட்ட முடியும். பாகிஸ்தானை திட்டினா அங்கே கூட்ட கூடுமா, வைரல் ஆகுமா? அது இப்போ உண்ணாவிரத்துக்கு வரேன். கட்சியோட தலைவர் திரு நயினார் நாகேந்திரன்
அண்ணாமலைக்கு பொறுப்பு என்ன? தேசிய பொதுக்குழு உறுப்பினர். இந்த தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இப்போது நியமனம் செய்திருக்கிறார்கள். மொத்தம் தமிழகத்திலிருந்து 59 தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். 39 பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒரு தொகுதிக்கு 1, 20 சிறப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள். இந்த பதவி தேசிய தலைவர் ஜேபி நட்டாவுக்கு அடுத்த தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக மட்டும் அந்த பதவி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் நீங்கள் அங்கே தொடர் உண்ணாவிரதம் இருப்பேன்ட்டு நீங்கள் போட்டு பேட்டி கொடுத்தீங்க? நீங்கள் ஒரு கட்சி தலைமை இருக்குது, அந்த கட்சியை கேட்காம நீங்களாக போராட்டம் அறிவிக்க முடியுமா? இந்த ஈரோடு அந்த இரட்டை கொலை தொடர்பான அந்த ஆர்ப்பாட்டத்தை, இந்த பாகல்காம் ஆர்ப்பாட்டம் நடக்கிற அன்றைக்கி வைக்கிறாங்க. தனியாக நடத்தினா அனுமதி வாங்கணும்ல, சிக்கல் வரும்ல, அதை வச்சு லைம் லைட்டை ஃபோக்கஸ் லைட்டை தான் பக்கம் திருப்பிக்கிறது. அண்ணா, கூட்டணின்றது ஒரு நம்பர் அடிப்படையில் திமுக வீழ்த்த முடியுன்றது மட்டும், வீழ்த்தணுன்றது மட்டும் என் எண்ணம் இல்லைங்கண்ணா. நீங்கள் அடுத்து என்ன திட்டம் வச்சுருக்கீங்கன்னு மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்கண்ணா. அடுத்து எப்படி ஆட்சி பண்ணுவோன்றது பழனிசாமி தெரியாத? உங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே பழனிசாமிஜி தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டார். நான் அவர்கிட்ட எந்த டிமாண்டுமே வைக்கலன்ட்டார். மக்கள் உங்ககிட்ட தனியாக டிமாண்ட் வைக்கிறாங்கன்றீங்க. தொடக்கம் முதல் கடைசி வரை அண்ணாமலையோட ட்ராக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ராமா. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் சம்பவம் நடக்குது, அதை கண்டிக்கணும், உண்மை குற்றவாளிகளை தண்டிக்கணுன்றதில் மாறுபட்ட கருத்தில். அதுக்கும் நீ செருப்படாமல் சுற்றுறதுக்கு என்ன சம்பந்தம்? எது கட்சிக்கிட்ட நீ லூசா? அதையும் இப்போ திரும்ப போட்டுக்கிட்டாரு செருப்பு. அது சொல்லியிருப்பார் நைனாட்ட, அண்ணே ரொம்ப வலிக்குதுண்ணே கால், வெயில் மேடையில் நீங்களே ஒரு செருப்பு எடுத்து கொடுத்துருங்க. கவனிச்சிங்களா? நீங்கள் திமுக ஆட்சியை அகற்றும் வரை செருப்பட மாட்டேன்னு சொன்னீங்களா? அப்போ மேடையிலே நைனா நாகர்கிட்ட சொல்ல வேண்டியதானே, திமுக ஆட்சியை அகற்றிட்டு தான் செருப்பு போடுவேன் நான். அதுக்குள்ளே அவர் அகற்றிட்டாங்களா? ஆனால் செருப்பு போட்டார் அவர். இப்பொழுது இவரால் அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா எக்ஸில் பிஜேபி ஹேண்டில்ஸு 80 சீட்டு வேணும், 90 சீட்டு வேணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு, 25 சீட்டு போதும் ஜி, ஆள் இல்லை ஜி. இவங்க நமது சக்தியை நிரூபிக்க வேண்டும். ஏன்னா இவர் கேட்குறாரு, மக்களை மட்டும் கேட்குறாங்கண்ணா, திமுக ஆட்சியை அகற்றிட்டீங்க, உங்ககிட்ட என்ன திட்டம் வச்சுக்கணும்? உனக்கு என்னையா ஸ்டேட் பிரசிடெண்ட்டா நீ? கூட்டணி அவங்க 2 பேரும் பேசிட்டாங்க. நான் ஸ்டேட் பிரசிடென்ட் நயினார் என்ன சொல்கிறாரு? அது தலைமை முடிவெடுக்கும் சார். கூட்டணி ஆட்சியா? அதை ஏற்கனவே தெளிவுபடுத்துகிறார் அமித்ஷா. எவ்வளோ நம்பர் சார்? தேர்தல் நேரத்தில் முடிவு பண்ணும், தலைமை முடிவு செய்யும் சொல்கிறாரா? இது என்ன திட்டம்னு கேட்குறாங்கண்ணா. முடியல, வாரமை தூண்டி விடுறது. அடுத்து இப்போது இதுக்கு பட்ஜெட் எப்படிம்மா செலவு பண்ண முடியும்? எங்கேருந்து பணம் வரும் சொல்லியா? அவர் ரிசைன் பண்ணிட்டு வந்தார், பென்ஷன் கூட வராது, எங்கேருந்து வரும்? இப்போது இந்த கூட்டணியிலே குழப்பம் விளைவித்தேன், நாம் அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் குழப்பம் விளைவித்தால் அது திமுகவுக்கு நன்மை தானே? ஊடறுப்பு தாக்குதல் தானே இது? திமுக இது வசதியா? யாருக்காக வேலை செய்கிறார்? திமுகவுக்கு. இதை கட்சி தலைமை ஏன் அனுமதித்து கொண்டு இருக்கிறது? இந்த மாதிரி பண்ணிருக்காரு, நயினார் புள்ளப்பூச்சி மாதிரி கிடக்கிறாரு, ஏங்க இதை அனுமதிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஏற்கனவே நான் இன்றைக்கி சொன்ன விஷயத்த சொன்னாங்க. சார், பாகல்காம் இஷ்யூ சார், மாக் ட்ரில் நடத்துகிறாங்க. 71க்கு பிறகு போர் நடக்கும்போது சிவிலியன்ஸ் என்ன செய்ய வேண்டும் என்று மாக் ட்ரில் நடத்துவதற்கான உத்தரவுகளை மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது மாநில அரசுகளுக்கு. அவங்களோட கவனம் அதில் இருக்குமா? ஒரு மாநிலத்தில் 2 தலைவர்களுக்குள்ளே இருக்க பஞ்சாயத்தில் இருக்குமா சார்? நேரம் வரும், வெயிட் பண்ணுங்க, அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, ரிப்போர்ட்ஸ் போகுது. என்னைக்காக இருந்தாலும் இதை அனுமதிக்க மாட்டாங்க. திரு ராகுல் காந்தி எல்லாம் மீட் பண்ணி அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அது நடக்கும் சரியா? அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிட்டிவான இதில் அவங்க கவனம் செலுத்த முடியுமா? அவர்களுக்கு நன்றாக தெரியும், இதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பழனிசாமி சும்மா இருப்பாரா? ஆனால் மக்களை மட்டும் நீங்கள் என்ன ஆட்சி, எப்படி ஆட்சி பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னு சாதனைகளை சொல்லி எங்களுக்கு மீண்டும் ஓட்டு போடுங்கன்னு அந்த கேட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு பழனிசாமி. அவர்கிட்ட போய் நீங்கள் என்ன ஆட்சி பண்ண போகிறீங்க மக்கள் உங்கள்கிட்ட கேட்டாரா? வார் ரூமில் 4 பேர் கேட்டால் உங்கள்கிட்ட கேட்டதை மக்கள் கேட்டதா அர்த்தமா? அது இந்த சபோட்டாஜ் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்கள் நல்லா அவர் திரு அமித்ஷாவோட ப்ரெஸ் மீட்டை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்போது சார் நீங்கள் அண்ணாமலை அவர்களை பிரசிடெண்ட்டாக வேலை செஞ்சாருன்னு சொன்னீங்க, அடுத்து அவருக்கு நீங்கள் என்ன பொறுப்பு கொடுக்க போகிறீங்க என்று அந்த நிருபர் கேட்டதான் அமித்ஷா, ஹம்கோ பார்ட்டி சலானே தோ, எங்களை கட்சி நடத்த விடுமா, எங்களுக்கு தெரியும் மூட்டுருன்ற அர்த்தம். எங்கள் கட்சியில் அவருக்கு என்ன பதவி கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும், மூட்டுரு. இப்போ பார்த்தீங்கன்னா 59 பேரில் நீங்கள் ஒருத்தர், கரெக்டாக?
இந்த இவருக்கு எம்ஓஎஸ் கொடுக்க போகிறாங்க, தெலுங்கானாவிலிருந்து எம்பி ஆக போகிறார், இதெல்லாம் வார் ரூம். இந்தியாவே கட்டி ஆள்ற கட்சிக்கு ஒரு மாநிலத்தில் எப்படி ஜெயிக்கணும்னு தெரியுமா தெரியாதா? இன்னொன்று உங்களுக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், நான் சொல்கிறபடி செய்யுங்கன்னு செஞ்சு தானே 24 தொடச்சிக்கின்னு போச்சு. உங்கள் செம்ம காலில் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் மைனாரிட்டி ஆகிடுச்சு தம்பி. அட்லீஸ்ட் அதில் இருந்தால் ஒரு 15-20 ஜெயிச்சிருந்தாலும் போதும். 10 சொல்லுங்க, 10 சொல்லுங்க, நான் அதிகம் சொல்லுங்க, 10 சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன சிக்கல் தெரியுமா? 39 பேர் நசுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் விடிய விடிய வக்ஃப் போர்டு பில்லுலாம் விவாதிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா பாஸ்ட் த ஆய்ஸ் ஹேபிட்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுதான் கடுப்பு. லாஸ்ட் 10 இயர்ஸாக தானே பண்ணாங்க. அதனால தான் போன டென்யூரில் எல்லாம் பொறுக்க முடியாமல் ராஜ்யசபாலேருந்து 75 பேர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. எப்போ பாரு கேள்வி கேட்டு நான்சென்ஸ். அப்படி இருக்கும்போது அந்த கோவத்தில் தான் சொன்னார். இல்லைன்னா பிஜேபி போன்ற பெரிய கட்சி அண்ணாமலை நீக்கிட்டு தான் நான் பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு எடப்பாடி சொல்லும்போது ஒத்துக்குமா? அதில் உண்மை இருக்குன்றதுனால தான் ஒத்துக்கிட்டாங்க. தேர்தல் 12ஆம் தேதி முடியுது. 11ஆம் தேதியே அண்ணாமலையின் சர்வீஸ்க்கு நன்றி, நயினார்ஜிக்கு வாழ்த்துக்கள். நயினார்ஜி 1 மணி நேரம் முன்னாடி தான் நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு. இல்லை, இப்போ திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்னதான் அவருடைய விஷன் என்ன, அவர் என்ன ஆகணும்? உட்காந்து இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய முன்னேற்றத்துக்கு அது நல்லதா? உதவும் என்று அவர் நம்புகிறார். தமிழக பாஜக தொண்டர்கள் அண்ணாமலையை போல் வேறு யாரும் இல்லை, மோடிக்கு அடுத்து அண்ணாமலை தான், நயினார் எங்களுக்கு வேண்டாம், அதுக்கு என்னப்பா பண்ணும், திருப்பி அண்ணாமலையே போடுங்க என்று இவர்கள் கொடுக்கும் அழுத்தத்தை ஏற்று அமித்ஷா மீண்டும் அண்ணாமலை தலைவர் என்று நியமிக்க போகிறாராம். விரைவில் அமெரிக்கா செல்ல இருக்கிறார். சொல்லியிருக்கிறார் அது நண்பரிடம், பாருங்கள் நீங்கள், நான் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே, நான் போன பிறகு தான் இவங்களுக்கு என் அருமை தெரியும், நான் வந்த உடனே நீயே இருந்திருப்பா என்று அண்ணாமலையை மீண்டும் தலைவராக நியமிப்பார்கள் என்று அவர் நண்பர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. தன்னை பற்றி எப்படிப்பட்ட மதிப்பீடு வைத்திருக்கிறார்? இவர் ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், படித்தவர். சாட்டையில் அடிச்சுக்கிறீங்க போய் ரோட்டில், பிச்சை எடுக்கிறதா ரோட்டை சாட்டை அடிச்சு சுற்றுவான் இல்லையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்க உளவியலை பார்த்தீங்கன்னா ட்ராமா. கவனம் தன் மீதே இருக்க வேண்டும். நயினா நாகேந்திரனை போட்டதுலேருந்து கவனம் தன் மீது இல்லை. இப்போ வாரம் வச்சு யாரெல்லாம் நயினாருக்கு வாழ்த்து சொன்னான்னா அடியவனை கெட்டவதில் திட்டு. நடுவில் ப்ரெஸ் மீட்டே கொடுக்கல சார். ஒரே ஒரு தடவை வந்து பாம்பன் பாலத்தை பற்றி பேசுகிறாரு. அப்போ கூட வந்து எல்லா மைக்கையும் மூடிட்டு இது ப்ரெஸ் மீட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாம்பன் பாலத்தை பற்றி சொல்லிட்டு இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தினா ப்ரெஸ் மீட் வைக்கலாமா? இப்போ துணிச்சல் வந்துருச்சு. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ குறைச்சல் கொடுக்குமோ கொடுத்துட்டு போகணும். இப்போ அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அண்ணாமலைஜி நயினார் மாதிரி இல்லை பாருங்கள், அவர் தலைமை முடிவு செய்யணும்னு சொல்கிறாரு, இவர் நாங்களே முடிவு பண்ணுவோன்றாரு. அப்போ யார் வேண்டும்? தேச பாதுகாப்புக்கு, பாரதிய ஜனதா வளர்ச்சிக்கு என்று இவர்கள் பேசுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி என்ன வளர்த்துட்டீங்க எங்கள் கட்சியை சோஷியல் மீடியாவை தவிர? அவங்களும் சார் அமைதியாக இருக்கிற தலைவரை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏமா இப்போ திமுகவை அகற்றணுமா? அவ்வளோதாம்மா. பிஜேபி ஒன்றுமே இல்லைம்மா, திமுக தூக்கி போடணுமா? ஏமா எவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு இந்த அதிமுக கூட்டணி அமைஞ்சிச்சுப்பா, ஞாபகம் இருக்கா? சரி, ஒரு ஆக்சுவலாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக லூஸ் ஆனதுலேருந்து அவங்க படுதோல்வி எடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க அவங்க மைனாரிட்டி போனதால் அப்போ இருந்தே இது வந்து 29 நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவ்வளோதான். அதுதான் விஷன். அது 29 பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 24 தோதணும், கரெக்டாக சொன்னார் இல்லையோ? 24 தோதுச்சா, என்னாச்சு? ரைட்டு, ஓகே, 29 பிளான் ஆரம்பி. இப்படி தான் அவங்க ஒர்க் பண்ணி தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இவர் இதில் சுனில் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாரும் பெனிஃபிட் இதில். சுனில் அங்கே சொல்லி அங்கே பில் பண்ணுவார். அண்ணாமலை பார்த்தீங்கன்னா பில் ஜிஎஸ்டி கழிச்சு. இவ்வளோ பெரிய தலைமை, நீங்கள் ஒத்த ஆள் இவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக சிந்திப்பீங்கன்னா இவ்வளோ பெரிய தலைமைக்கு தெரியாது. ஒரு வாட்டி தான் ஏமாறுவாங்க, தொடர்ந்து தான் ஏமாந்துன்னு இருப்பாங்க. தலை வெடிக்குது ப்ரெஸ் மீட் வைக்காம. நயினார் பெருசாக பேச மாட்டேங்கிறாரு. திருப்பி ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, புதிய தலைமுறைக்கு நான் ஒரு நேர்காணல் அளித்திருக்கேன். அந்த நேர்காணலில் 13வது நிமிஷத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அப்போவே பதில் சொல்லிட்டேன். முந்தா நாள் வந்திருக்கு, யூடியூப்பில் பாருங்கன்ட்டு போயிடுறாரு. 10 நிமிஷம் ப்ரெஸ் மீட். இவர் 10 மணி நேரம் ப்ரெஸ் மீட் கொடுப்பார். அண்ணா அதில் பாருங்கன்னா மக்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்கண்ணா, ஏன் நீங்கள் போனீங்க, நீங்கள் இல்லைன்னா அவ்வளோதான், தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு யாருங்கண்ணா என்று கேட்குறாங்கண்ணா. உருட்டுறது. மாரிதாஸ் வீடியோ போட்ட உடனே மிரட்ட சொல்கிறது. மாரிதாஸுக்கு காண்டு, இவ்வளோ பெரிய யூடியூபர் நான், ஒரு தவுளோட கட்சிக்கு லீடராக தகுதி இல்லையா அப்படின்னு ஐபிஎஸ் படிச்சிட்டாரு.
வார் ரூமை ஒழிச்சு விட்டாங்கன்னா முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. ஆனா சார் இப்போ ஒருவேளை மாரிதாச தலைவராக்குறாங்கன்னு வைங்களேன், சும்மா ஒரு யூகமா பேசுவோம், குறைஞ்சபட்சம் பாஜகவுக்கு நேர்மையா இருப்பாரு சார். ஃபேர் இனஃப், ஃபேர் இனஃப். அதெல்லாம் சொல்ல முடியாதுமா, அரசியலில் நீங்கள் யாருக்கு நேர்மையாக இருப்பாங்களாம், தன்னை வளர்த்துக்க பார்ப்பார். இப்போ நீங்கள் அண்ணாமலை அட்டாக் பண்ணுறதே பாஜகவுக்கு நேர்மையற்ற செயல் தானே. பாஜக ஆதரிக்கிறீங்கன்னா மூடிட்டு இருக்கணும். இப்போ அண்ணாமலையும் நீங்கள் இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்லாம் வைக்கிறது கட்சி அண்டர்மைன் பண்ணுது, கட்சி தலைவர் நயினார் அண்டர்மைன் பண்ணுது. அவரும் கட்சி தலைமைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை, தனக்கு நேர்மையாக நடந்து கொள்கிறார். மாரிதாசன் தனக்கு நேர்மையாக தான் நடந்துக்குவார். அது மனித இயல்பு, யாரையும் இது பண்ண முடியாது. கட்சிக்கு கடைசி வரைக்கும் லாயலாக இருக்கணும்னா கனிமொழி மாதிரி இருக்கணும், இருக்கிற இடமே தெரியக்கூடாது, அழகிற மாதிரி கட்சி விட்டே போயிடணும். போயிடணும். அது அவருக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது.